உங்களுக்கு பேய், பிசாசு, பூதம், சூனியக்காரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இருக்குதா? பிராம் ஸ்டாக்கரோட டிராக்குலா வந்து உங்கள பலர் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஹோல் ஸ்டோரியுமே வந்து ஜனத்தன் ஹாக்கர், அதாவது அந்த ஹீரோ, அந்த நாவலோட ஹீரோ, அவருடைய டைரி என்ட்ரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். முக்கால்வாசி நாவல் அது மாதிரி தான் போகும். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு நாவல் ரீட் பண்ணேன், பாலோ கோயலோவோட த விச் ஆஃப் பாட்டபெல்லோ அப்படின்ற நாவல். அதுல வந்து ஆக்சுவலா அந்த ஸ்டோரியில எப்படி டைரி என்ட்ரிஸ் வச்சே கொண்டு போயிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஹோல் நாவலுமே வந்து அந்த ஒரு யங் கேர்ள், அவதான் அந்த நாவலோட ஹீரோயின். ஸோ அவளை பத்தி மற்றவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றத இன்டர்வியூ பண்ணி, ஸோ ஒவ்வொரு சாப்டருமே வந்து இஸ் அன் இன்டர்வியூ வித் அ பர்சன். அவளுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆனவங்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அவளோட அக்வைண்டன்சஸ், ஸோ இந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வச்சு அந்த ஸ்டோரி, ஹோல் ஸ்டோரியுமே வந்து கொண்டு போயிருப்பாரு. இது எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த யங் கேர்ள் வந்து ஷீ இஸ் வெரி வைஸ், பியூட்டிஃபுல், இண்டிபெண்ட், வில்ஃபுல் ஆல்சோ. ஸோ ரொம்ப அழகா இருக்கிறா, தான் செய்யறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது மாதிரி யாரையுமே வந்து அவ சார்ந்து இல்லை, ஷீ இஸ் வெரி இண்டிபெண்ட். ஸோ இந்த கேர்ள் வந்து என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவளை வந்து தேடுறா. அந்த தேடல் தான் முதல்ல அவளுக்கு வந்து அவளை பாப்புலர் ஆக்குது. தான் யார் அப்படின்ற ஒரு தேடல், அந்த தேடல் வந்து நடந்து அதுல வந்து அவ அவ யார் அப்படின்றத வந்து அவ உணர்றா, கண்டுபிடிச்சிடுறா. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து என்ன அவ டீச் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து உலகத்தில் உள்ள எனர்ஜி, நம்ம சுத்தி எனர்ஜி தான் கொட்டி கிடக்குது, இந்த எனர்ஜியை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி இந்த எனர்ஜிக்கு நம்மளை ஓப்பன் அப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லித்தரா. அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு, இந்த சந்தோஷத்தை மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறா. எப்படி அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும் அப்படின்ற சொல்லித்தரணும்னு நினைக்கிறா. வாழ்க்கையில வந்து லவ்னா என்ன, அன்புனா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்ற மீனிங் வந்து அவ புரிஞ்சுக்கிறா. ஸோ இது எல்லாமே வந்து அவ என்னென்னலாம் அவ படிச்சுக்கிட்டாலோ, செல்ஃப் லேர்னிங்ன்ற ப்ராசஸ்ல வந்து அவ என்னென்னலாம் படிச்சுக்கிட்டாலோ அது அத்தனையும் இந்த உலகத்துக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறா. ஆனா இந்த உலகம் வந்து அவளை அக்செப்ட் பண்ணிச்சா, அவளை வந்து வாழ விட்டுச்சா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே பதில் தெரியும். நல்லவங்களே எப்பவுமே வந்து இந்த உலகம் நல்லவங்களா இருக்கவும் கூடாது, வாழவும் கூடாது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவளை பார்த்து அவளுடைய அழகு, அவளுடைய அறிவு, அவளுடைய ஞானம், அவளுடைய சடன் பாப்புலாரிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு சிலர் ரொம்ப பயப்பட வச்சது. அவங்க வந்து இவளை பார்த்து பயப்பட்டாங்க, இவளை பார்த்து மிரட்சியோட ஃபீல் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து அவளுடைய ட்ரீம்ஸை, அவளுடைய மிஷனை அவளை அடைய விட்டாங்களா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ வாழ்க்கையில வெற்றி பெற்றாளா அப்படின்றத வந்து